எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி மாணவி அண்ட் ஒரு பிஸ்னஸ்மேன் அவங்க 2 பேருமே வந்து காரில் நைட்டு 11 மணிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் யாருமே இல்லாத இடத்துல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்த மர்ம நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ்மேன் இருக்கார் இல்லைங்களா? ஸோ அந்த காலேஜ் பெண்ணுடைய ஆண் நண்பர் அவர் வந்து கத்தியால் வெட்டி துரத்து விட்டுட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலைகள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், என்ன நடந்துச்சு அப்படின்றது தான். ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் எங்கள் சைடில் இருக்க ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதாவது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேறு வெளிசில மாநிலங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடி வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலேஜ் படிக்கிறதுக்காக வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு வளர்ந்த மாவட்டமாக இருக்கிற இந்த ஊரில் வந்து மதுரையை சேர்ந்த ஒரு மாணவி 21 வயது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை அந்த ஏர்போர்ட் நியர்பையில் இருக்க ஒரு காலேஜில் வந்து ஒரு முதுகலை பட்டம் முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுடைய ஆண் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் ஸ்பாட்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கடையை வந்து வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து இவங்க எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி வந்து இவங்க பழகினாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சேனலில் சொல்லியிருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய யார் அந்த ஆண் நண்பர் இருக்கார் இல்லைங்களா, அவங்க அந்த பெண் நண்பர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பெண் நண்பருடைய சகோதரி இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரி மூலியமாக தான் இவர் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மூலிமா இவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் வந்து ஒரு சில பேர் காதலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தனியாக, அதாவது நைட்டு 11 மணிக்கு யாருமே ஆளே இல்லாத இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்று பேசியிருக்காங்க. ஸோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அந்த ஆண் நண்பரை கத்தியால் வெட்டி துரத்து விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லப்படுகிறது. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் அந்த ஆண் நண்பர் வந்து கொஞ்சம் முழிப்பு வந்து அவர் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆல்மோஸ்ட் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 மணி நேரம் தேடி இருக்காங்க, இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு புதார்லேருந்து எழுந்து வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் 2 பேரையுமே காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோயம்புத்தூரில் இருக்க அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியார் மருத்துவமனைக்கு வந்து மாற்றிட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 தனிப்படை அமைச்சிருக்காங்க. 7 தனிப்படை அமைச்சு யாரெல்லாம் இதுக்கு காரணமானவங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பட் அப்படி தேட பார்த்து காவல்துறைக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய சிக்கல்கள் வந்து இந்த கேஸில் இருக்கிறதுனால அவங்களால வந்து உடனடியாக வந்து கைது பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அவங்கள கைது பண்ணுறதுக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்த டைம்லேருந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கைரேகைக்கான எந்த ஒரு தடையும் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா எந்த இடத்துல இஷ்யூ நார்மலாக ஒரு பர்டிகுலர் ஒரு ரூமில் நடக்குது, இல்லை ஒரு கொலை பண்ணியிருக்காங்க, அந்த ஆயுதம் அங்கே கிடக்குது அப்படின்னா அது மூலயமா வந்து கைரேகை வச்சு அவங்க பண்ணிட முடியும். பட் அவங்க பாலியல் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால கைரேகைலாம் வந்து அது கிடைக்காது. ஸோ வேற வகையாக தான் பண்ணி ஆகணும். வேற வகையாக அந்த சென்ஸ் அந்த மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, மொபைல் டவர் அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க, யார் ஃபோன் நம்பர் அந்த இடத்துல வந்து ஆக்டிவ் ஆகிருக்கு, இன்கமிங் கால்ஸ் வந்திருக்கலாம், அவுட் கோயிங் கால் போயிருக்கலாம், மெசேஜ் வந்திருக்கலாம். ஸோ இது எல்லாமே ட்ராக் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க நெட்டு யூஸ் பண்ணியிருந்தா கூட, அதாவது மொபைலில் நம்ம நெட் 2G 3G 4G அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸால் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான ட்ராக்கிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து போகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 3 வழியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோ எதுவும் கிடையாது. ஏன்னா சிசிடிவி கேமராவும் வைக்க முடியாது, அது ஒரு காடு மாதிரியான இருக்கிற இடம் அது. ஸோ ஏதாவது பில்டிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை நிறைய தெரு மக்கள் போயிட்டு வராங்க அந்த மாதிரி இடமா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, சிசிடிவிலாம் இருந்தாலும். ஸோ அந்த சிசிடிவி கூட வந்து எங்கே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்ஸ் வந்து வர வழி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் வச்சு யார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே வந்து காவல்துறைக்கு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ அப்படி சேலஞ்சஸாகவே இருந்தாலும் காவல்துறை வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சீக்கிரமாக முடிக்கணும், சீக்கிரமாக குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 24 ஹவர்ஸில் 7 தனிப்படை அமைச்சு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ண பார்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா காவல்துறை வந்து அந்த 3 பேருமே தாக்கிய காரணத்தால் காவல்துறை அவங்கள 3 பேரையுமே காலுக்கு கீழே சுட்டு தான் பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் தான் அவங்களும் இருக்காங்க. ஒன்ஸ் இதுக்கப்புறம் இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த பொண்ணை கூட்டு வந்து அவங்களுக்கு வந்து கண்ணை கட்டி விட்டுட்டு இந்த பொண்ணை வச்சு அவங்க ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்கிற வரைக்கும் இவங்க வந்து ஒரு சந்தேகப்படுற குற்றவாளியாக தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு சரி ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் போயிட்டு எல்லாமே இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல நல்ல கண்டென்ட்ஸாக இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.